இட்லி துணி பாருங்கள் 2 செட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து மினி இட்லி தட்டு. அப்புறம் இது இடியாப்பம் புட்டு இதெல்லாம் செய்கிற மாதிரி பிளேட்டு. இந்த ஸ்டீமர் பிளேட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குது. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள் இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசியில் புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த அரிசியை நான் கழுவிட்டு நான் என்ன பண்ணேன், இதை வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வடிஞ்சிரும். அப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், துணியில் விரித்து போட்டுடலாம். இப்போ அதிரசம் மாவுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி தண்ணியை உறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சிட்டு வருவோமோ அதே மாதிரி இதை அரைக்கணும். இப்போது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 கிலோ அளவுக்கு நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி, மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க. வாங்கி 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. அதாவது தண்ணியோட ஈரத்தன்மையை வந்து போயிடணும். ஆனால் வந்து கையில் அப்படி பிடிக்கும் போது அரிசி வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இதை வந்து ஒரு துணியில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும். இது வெயிலெல்லாம் போடக்கூடாது, நிழலில் ஃபேன் காற்றுல போட்டு நீங்கள் காய வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து அரிசி பாருங்கள் நான் சொன்னது நல்லா நிழல்லையே காய வச்சேன். இப்போ பாருங்கள் இப்படி பிடிச்சோம்னா அரிசி ஒட்டுது. ஆனால் வந்து உங்களுக்கு ஈரம் இது இல்லை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எதுக்காக நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசியும் இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசியை மட்டும் நம்ம போடும் போது என்ன ஆகும், கொழுக்கட்டை இடியாப்பம் வந்து செய்யும் போது அதாவது நம்ம புழிஞ்சு விடும் போது நல்லா வரும். ஆனால் வந்து நமக்கு செஞ்சதுக்கப்புறம் கொலன்னு ஆயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பச்சரிசியை சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து இது நல்லா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து நான் போட்டு செஞ்சு காட்டுறேன். பாருங்க இப்போ மாவு வந்து நல்லா பக்குவமாக அரைச்சாச்சு. இப்போ எடுத்து இதில் கொட்டிடலாம். இதை வறுத்துட்டு நம்ம ஜலிச்சுக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிடணும். இப்போ இது எல்லா மாவையுமே பவுடர் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் இந்த இடியாப்ப மாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஃபஸ்ட்டு கண்ணில் ஜலிச்சோம்னா இடியாப்பத்துக்கு ஜலிச்சுக்கணும். இது வந்து நான் 2வது கண்ணில் வச்சு ஜலிச்சிருக்கேன். இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்குது. அது வந்து கொழுக்கட்டைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது புட்டு செய்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைக்கிறது. இப்போது இதை ரெண்டு பாகமாக போட்டு வறுத்துக்கலாம். இல்லை நான் பெரிய சட்டியாக இருக்கேன்னா இதை வந்து நல்ல ட்ரையாக வறுத்துக்கணும். இடியாப்பத்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நைஸ் கண்ணில் பண்ணிக்கோங்க. அதே கொழுக்கட்டை அதுக்கப்புறமா வந்து இதுலேயே உப்புருண்டை செய்யறதுக்கு அதுக்கப்புறம் வந்து புட்டு செய்யறதுக்குலாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்காங்க. கிடையாது, அப்படியே நீங்கள் வறுத்த உடனே பாகு காய்ச்சி ஊற்றி நம்ம அதை செஞ்சிடலாம். பாருங்கள் மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு. இதில் இப்போ நான் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சு காட்டுறேன். இப்படி உரமாக எடுத்து வச்சுருவோம். பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும்.
பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த இது வெல்லத்தில் வந்து நிறைய தூசிலாம் இருக்கும், கல் இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள் இதில் வந்து சுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சுக்கு பொடி சேருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் மட்டுமே சேர்த்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இதிலே போட்டுடலாம். பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த இடியாப்ப மாவு, கருப்பு கவுனி இடியாப்ப கொழுக்கட்டை மாவு கிடைக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நானே செஞ்சுக்கிறேன் வேணா, நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டு நீங்கள் செய்யுங்க. நல்லா வறுத்து வச்சுக்கிட்டு நல்லா ரெடி பண்ணி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட கருப்பு கவுனி சூப்பர் மிக்ஸ் இருக்குது. கருப்பு கவுனியில் ஹெல்த் மிக்ஸும் இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது கம்பி பாகாவோ கெட்டி பாகாவோ வரணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நல்ல வெல்லம் கொதிச்சு நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலையும் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் எடுத்து நல்லா நெய்யில் வதக்கிட்டு போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லா கூடுதலாக கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் பாகுமே வந்து நல்லா கொதிச்சிருச்சு. டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த பாகை வந்து இதில் ஊற்ற வேண்டாம். நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். 1/4 கப்புக்கு கம்மியாக பார்த்துக்குங்க. பாருங்கள் கொதிக்கிற தண்ணியை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா வெள்ளை பாகு ஊற்றினோன்னா மாவு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேகாது. அதனால் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வராது. அதனால் இதை வந்து சுடுதண்ணி போட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கிடணும் மாவை. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே 1/4 கப்பு ஊற்றிட்டேன். இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தும் போது தான் நமக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இது வந்து மேலால் ஊற்றிக்கலாம். வடிகட்டணும்னு கூட அவசியம் இல்லை. கல்லெல்லாம் இருந்தால் கீழே தான் இருக்கும். இப்போ இந்த மேலால் ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆறினோன்னு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் அதுக்காக தான் இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அப்படின்னு, அப்போ கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஊற்றினோடனே நல்ல இனிப்பு சுவை நிறையா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு சுவை பத்தலைன்னா மறுபடியும் இதை நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் அந்த வெள்ளைப்பாகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை பதத்துக்கு வந்துருச்சு. நான் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பார்க்குறேன். கூட கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போது இந்த தேங்காய் துருவல் நெய்யில் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. பாருங்க நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி வருது பாருங்கள். ரவுண்டு ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் வச்சுக்கலாம்.
பாருங்க. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இது யார்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி பானை இது, அதனால் நான் அதை வாங்கினேன். இட்லி துணி பாருங்கள், 2 செட்டு வாங்கி வச்சுருக்கேன். நிறைய பேர் என்னோடய இட்லி பாத்திரத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரியம்மா இந்த இது எங்கே வாங்கினீங்கன்னு. என்னுடைய பழைய இதில் வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் உடஞ்சிருச்சு. சரி, அதையே வச்சு நம்ம வந்து யூடியூப்பில் வந்து போடும் போது நல்லா இருக்காது பாருங்கள். அதனால உடஞ்சதெல்லாம் வச்சு அம்மா யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கண்டிப்பாக யாராவது கேட்டுருவீங்க. அதுக்காகவே அதை மூடிட்டு அப்படியே அந்த துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி மூடி வச்சு தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இட்லி பானை கிடச்சிது, அதனால் நான் வாங்கிட்டேன். இது வந்து மினி இட்லி தட்டு. இதெல்லாம் தனித்தனி ரேட்டு, நமக்கு வேணும்னா தனித்தனியாக ரேட்டு கொடுத்து தான் வாங்கிக்கணும். அப்புறம் இது இடியாப்பம், புட்டு இதெல்லாம் செய்கிற மாதிரி பிளேட்டு. இது வந்து 12 இட்லி வர மாதிரி நல்லா குழியாக இருக்குது, நல்லா ஹோல் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து செட்டிநாடு பாத்திரம் இது, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது நம்ம அன்னம் ரெசிபீஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட ஷாப்பில் இருந்து தான் நான் வாங்கினேன். இதோட மொத்த ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3500 ரூபா ஆச்சு எனக்கு. பாத்திரமும் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஒரு சிலதெல்லாம் வந்து என்ன ஆகும், இந்த மூடியோட விளிம்பு வந்து மேலே வரும். அப்படி வைக்கும் போது ஒழுங்காக வந்து கவ்வாது, ஒரு மாதிரி கவ்வாதுன்னா ஒழுங்காக வந்து டைட்டாக இருக்காது. இது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் சரி, ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இந்த ஸ்டீமர் பிளேட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு இதில் இட்லி ஊற்றி காட்டுறேன். இதில் ஒரு நாள் மினி இட்லி சாம்பார் வச்சு உங்களுக்கு மினி இட்லி ஊற்றி காட்டுறேன். இட்லி துணியை 2 வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர். பாருங்கள், இப்போ இந்த தட்டில் நான் வந்து நெய் தடவுறேன். நான் இன்றைக்கி நெய் மட்டும் தடவிட்டு அப்படியே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த கொழுக்கட்டையை நான் உருண்டையாக பிடிச்சிருக்கோம். இதை எடுத்து இதில் வச்சிடலாம். பாருங்க, எல்லாமே இதில் அடுக்கி வச்சிட்டோம். வேணுன்னா இதுக்கு மேலே ஒரு துணி கூட போற்றி விட்டுறலாம். நான் எதுவுமே போடலை, அப்படியே மூடி வைக்கிறேன். வெள்ளை அரிசி மாவுனா சீக்கிரமாக வெந்துடும். இது வேகிறதுக்கு லேட்டாகும், அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா ஆவி பறக்க சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குது. நல்லா பஞ்சாட்டம் இருக்குது. உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொலன்னே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஒரு கொழுக்கட்டையை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப எனக்கு இந்த கருப்பு கவுனி கொழுக்கட்டை தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.